ஹாய் ஆல் வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் முருகேஸ்வரி. நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம மெயினாக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 5 ஷெல்ஃப் அல்மாரியில் உள்ள ஷெல்ஃபை 5 நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக ஒன்று ஒன்று எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அசெட். அசெட் அசெட் இந்த சொத்துக்கள், இந்த ஷேர் சொத்துக்கள் நமக்கு எந்த வகையில் இதை நம்ம பண்ணலாம். சொத்துக்கள் எல்லாம் இது உதாரணமாக உங்கள் பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட்டை, உங்கள் ஆஃபீஸ் லேப்டாப், பில்டிங் இல்லை கிளைண்ட், நமக்கு தர வேண்டிய பணம், அக்கௌண்ட் ரிசீவபிள் எல்லாம் உங்கள் சொத்துக்கள். அதை நம்ம இதில் தான் சேவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைபிலிட்டி. ரெண்டாவதாக இருக்கிறதுல லைபிலிட்டி என்ன? கடன். இந்த கடன்களை நம்ம என்ன செய்யலாம்? திருப்பி தர வேண்டிய கடன்லாம் இந்த ஷெல்ஃபில் தான் வரும். உதாரணத்துக்கு பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு, பில், சப்ளையர்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணம், அக்கௌண்ட் பேயபிள் அல்லது பேங்க் லோன், அதெல்லாம் லைபிலிட்டியில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் எக்விட்டி. எக்விட்டினா என்ன? முதலீடுகள். பிஸ்னஸ்மேன்கள் முதலீடு செய்வது நம்ம எக்விட்டியில் தான் என்ட்ரி பண்ணுவோம். இதில் எக்ஸாக்ட்லி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கொண்டு வந்த முதலீடு, ஓனர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய இடம் எக்விட்டி. ஓகே ஃபைன். தட் நாலாவது இன்கம். இன்கம் அதாவது எப்படி? நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் செஞ்சு தர காசு அல்லது மெட்டீரியல் விற்று வர லாபம் எல்லாமே வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன். அதை நம்ம இந்த இன்கம்ல தான் சேவ் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த எக்ஸ்பென்சஸ். நம்ம இதில் என்ன இதெல்லாம் எக்ஸ்பென்ஸில் ஆட் பண்ண போகிறோம்? பிஸ்னஸ் நடத்திக்கிட்ட வெளியே போகிற பணம், ஆஃபீஸ் வாடகை, ரெண்ட், ஊழியர்கள் சேலரிஸ் ஆஃப் ஊழியர்கள் சம்பளம், சப் கான்ட்ராக்டர்ஸோட ஃபீஸ், பெட்ரோல், நீங்கள் இந்த மாதிரி செலவுகள், மிஸ்லேனியஸ், இது எல்லாமே எங்கே வரும்? இந்த எக்ஸ்பென்ஸ் ஷீட்டில் வரும். ஓகே, ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நம்ம ஒன்று வாபஸ் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.